அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, 2022ஆம் ஆண்டு புனித பவுல் குருத்துவக் கல்லூரியில் நான் 3ஆம் ஆண்டு இறையில் படித்து கொண்டிருக்கிற போது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு திருவழிபாட்டு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு. அருள் பணியாளர்களினுடைய பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த நாட்களில் புனிதரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக அவரை பற்றி வாசிக்க ஆரம்பித்தேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடிய காணாமல் போன ஒற்றை ஆட்டை தேடிச் செல்லக்கூடிய அந்த நல்ல மேய்ப்பரினுடைய ஆன்மீகம் புனித ஜான் மரிய வியானியின் ஆன்மீகம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆலயத்திற்கு வராத மக்களை சந்திப்பதற்காக அவர்கள் இருக்கக்கூடிய, அவர்கள் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில், உணவு விடுதிகளில், கேளிக்கை அரங்குகளில் சென்று அந்த மக்களை தேடி சென்று சந்தித்த ஆன்மீகம்தான் புனித ஜான் மரிய வியானியின் ஆன்மீகம் என்பதை அறிந்து கொண்டேன். அன்று அந்த ஆன்மீகம் என்னில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் பணி செய்யக்கூடிய இடங்களில் இத்தகைய ஆன்மீகத்தை என்னுடைய வாழ்வாக்க வேண்டும் என்பதை அன்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் பணி செய்யக்கூடிய இடங்களில் எனக்கு வழிகாட்டக்கூடிய தந்தையர்களின் வழிகாட்டுதலில் இந்த ஆன்மீகத்தை இன்றளவும் நான் கடைபிடித்து வருகிறேன். மக்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில், அவர்களுடைய வீடுகளில் சென்று சந்திக்கிற போது அவர்களுக்கும் நமக்குமான உறவு நிச்சயமாக ஆளப்படுகிறது என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. ஆலயத்திற்கு மக்கள் வருவதில்லை என்று ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களை திட்டிக் கொண்டும் அவர்களை குறை கூறிக்கொண்டும் இருக்கிற போது நம்முடைய பணிவாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே புனித ஜான் மரிய வியானியைப் போல மக்களை அவர்களிடம் தேடி சென்று நாம் சந்திக்கிற போது அவர்களில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அருள் பணியாளர் நமக்காகத்தான் நம்மை தேடி வருகிறார் என்ற சிந்தனையை அவர்களுள் ஆழமாக விதைக்கிறது. எனவே அவர்கள் ஆண்டவரை தேடாதவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய சந்திப்பினால் அவர்கள் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக மாறிப்போகிறார்கள் என்பதில் எந்த அளவிலும் ஐயமில்லை. எனவே மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புனித ஜான் மரிய வியானியை நினைவு கூறும் நாம் அவர் காட்டக்கூடிய இந்த தேடிச் செல்லும் ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிற போது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அவருடைய முன்மாதிரிகையை பின்பற்றி மக்களை தேடிச் செல்லும் நல்ல ஆயர்களாக மாற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.